கார்த்திகேயன் அவர்கள். அவருக்கு விவசாயி சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடித்தார்கள். விவசாயிக்கு வாக்களிப்பது ஒவ்வொரு நல்லவர்களுடைய கடமை. நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். இலவசம் என்று தரமான குடிநீர் அனைத்து அவர்கள் இதோ இந்த இல்லங்களை தேடி விவசாய சின்னத்திலே வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பானவர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இவர்கள் ஓட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்டு உங்கள் வாய்க்கு போட போற கூட்டு என்பதை உணர்ந்து உங்களுடைய விலை மதிப்புள்ள வாக்குகளை விவசாய சின்னத்துக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம் எண்ணமெல்லாம் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. என் அன்பானவர்களே, உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் உடையிலிருந்து ஏன் காலில் அணியும் செருப்பு வரை மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம் நம்மை 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிடம் மட்டும் மாற்றத்தை விரும்பாமல் மீண்டும் மீண்டும் இவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த நிலையை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, உங்களுக்கு அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்தை தருவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் செந்தமிழன் சீமானவர்களுடைய அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள் இதோ மட்டுமல்ல நம் வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வருகின்ற ஏப்ரல் 23 விவசாய சின்னத்திற்கு நீங்கள் போட போற ஓட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு, இந்த கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வைக்க போற வேட்டு என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். நண்பர்களே, ஓட்டுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய நோட்டு உங்கள் வாய்க்கு போட போற கூட்டு என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். நண்பர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வருகின்ற ஏப்ரல் 23 நம் எண்ணமெல்லாம் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வருகின்ற ஏப்ரல் 23 நம் எண்ணமெல்லாம் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி. மறந்து விடாதீர்கள் அன்புறவர்களே. வருகின்ற
நாம் தமிழர் கட்சி மற்ற வேட்பாளர்லாம் நம்மளை ரோட்டுக்கு வர சொல்லி ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிங்க. இந்த விவசாயிக்கு போடுங்க. விவசாய ஓட்டு போடுங்கக்கா. வேட்பாளர் உங்க வீடு தேடி வராரு. சரிங்களா? கொடுத்துடலாம். விவசாய நம்ம உறுப்பினர் தான். விவசாய அவ்வளோதான். தண்ணி கேன் வச்சுருந்தாங்க. தம்பி உறுப்பினர்கிட்ட நீ போடுறா போட மாட்டேங்கிறா. ஓகே. அண்ணா எல்லாரும் வரீங்க வாங்க. அண்ணா எல்லாரும் வாங்க. அண்ணா வேட்பாளர் கூப்பிடுறாரு. அண்ணா எல்லாரும் கொஞ்சம் வேட்பாளர் கூப்பிடுறாரு. பார்த்து விவசாய சின்னமாக மறக்காதீங்க. விவசாய சின்னம் கீழே பார்த்து சீமான நீங்கள் வரணுண்ணே. வரவே மாட்டேங்கிறீங்க. கூட வாங்க. கூட சேர்ந்து பையன் கூட சொல்லுங்க. இங்கே எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை கண்டார். ஐயா அப்படி ஓரம் பண்ணி போப்பா. நீ போப்பா. 2வது முறை எங்கள் வேட்பாளர்னு பார்க்குறேன். அங்கே ஒரு முக்கியமான ஆள் பரீட்சா நம்ம போடுறோம். பெண் பிள்ளையை பாதுகாக்கிறோம். நீங்கள் மறந்துடாது. அங்கே வரட்டும். ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னாலே என்ன இருக்கு வழி விட்டு விவசாயி
மாற்றம் என்பது உங்களிடம் இருந்து வருவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆதலால் புரட்சி எப்போதும் வெல்லும். என் பேர் எதாவது மாற்றிக்குவான். விடாதீர்கள். வருகின்ற ஏப்ரல் 23 நம் எண்ணமெல்லாம் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி. சீவனனின் சின்னம் விவசாயி. சீவனனின் சின்னம் விவசாயி. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் செந்தமிழன் சீமானவர்களுடைய அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு சேகரித்து உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, வருகின்ற ஏப்ரல் 23 விவசாய சின்னத்திற்கு நீங்கள் போட போற ஓட்டு இந்த கொள்ளையடிக்கும் ஆட்சியாளர்களுக்கு வைக்க போற வேட்டு என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் உடையிலிருந்து ஏன் காலிலனின் செருப்பு வரை மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம் நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடம் மட்டும் மாற்றத்தை விரும்பாமல் மீண்டும் மீண்டும் இவர்களிடத்திலே ஆட்சியை ஏன் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து இந்த முறை உங்களுக்கு உண்மையிலேயே அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்தை வழங்கவிருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே ஒரு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நடைபெறவிருக்கும் தேர்தல் அது ஒரு தேர்தல் அல்ல, இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கே ஒரு மாறுதலாக இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை ஒரு பட்டொளி வீசும் சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவோம்.